உங்களுக்கு மட்டுமெங்கள் உணர்வுகள் புரியும். ஊமைகளாய் நாம் இருக்கும் காரணம் தெரியும். வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு. நான் திலீப் சிங்கராஜா. மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி மிக அவசியமாக பதிவேற்றப்படுகிறது. அதே நேரம் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ஒருவர் அழைப்பை ஏற்படுத்தி, தம்பி ஒரு வீடியோ ஒன்று லிங்க் அனுப்பி வரணும், ஒரு பேர் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வகையில் அந்த வீடியோவை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு பிறகு அவர் எனக்கு சொன்னது தான், நீ பேர் தம்பி, உனக்கு ஏதாவது தோணினா, ஏதாவது சொல்ல வேணும்னு தோணினா எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவருக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்துக்கே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். சரி, அந்த காணொலி என்னன்றதையும் அந்த காணொலி தொடர்பாக என்னுடைய கருத்து என்னன்றதையும் இந்த காணொலியோடாக நீங்கள் பார்க்க போறீர்கள். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இது அம்பலம் A to Z. இந்த சத்தத்தை கேட்டவுடனே நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்கள், என்னடா பெரிய ஒரு குண்டத்தான் கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், ஆளாளுக்கு தனக்கு மகுடம் சூடுறதுக்காக. இப்போ மாகாண சபை தேர்தலுக்காக எல்லா தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே புதிதாக அரசியலுக்கு வரப்போறவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கங்கணம் கட்டி கொண்டு வந்து நிற்கணும். நாங்கள் தான் அந்த ஆபத் பாந்தவர்கள், அந்த அனாதி ரட்சகர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கணும். ஸோ அந்த வகையில் வந்து நிற்கிற இன்னும் ஒரு ஆள் தான் இவர் வந்து நிற்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் இவரை அடி அத்திவாரத்திலிருந்து அலசி ஆராய்ஞ்சி பிச்சு வச்சு கடைசியாக ஏழா கட்டம் என கொண்டு செய்யலாமே இந்த யூடியூப்பையே முடக்கினவர். இந்த காணொலியில் அவரை பெரிய தான் கதைக்கு வரும். அவர் யாருன்றத வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அவர் தான். சரி, இப்ப காணொலிக்குள்ள போறோம். இந்த காணொலி ஏன்னு சொன்னா, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி என்னென்ன சரியான கவலையான ஒரு பதிவையும், அதே நேரத்துல அர்ப்பணிப்பண்டா என்ன, எங்க சமூகத்துல நாங்க எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு முதல் வாழ்ந்தவங்க எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதாவது அர்ப்பணிப்பு, தியாகம், ஈகம், உயிர்கொடை, இது பற்றிய சில விஷயங்களை செம்ம போகிறார். அந்த செம்மறதை நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு செப்ப போகிறோம், அவ்வளவுதான். சரி, இதில் விஷயம் என்னென்னு சொன்னால், என் அன்புறவுகளே, இந்த காணொலியை பார்த்து யாருமே கோபிக்க வேண்டாம். மிக முக்கியமாக இந்த காணொலியில் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற அர்ஜுனா ராமநாதன் என்கிற பாராளுமன்ற உறுப்பினருடைய அடிவரடிகள், ஆதரவாளர்கள், நீங்கள் கோபிக்க வேண்டாம். என்ன காரணம் என்றால், மற்றாக்கள் கோபிக்க மாட்டினோம், நீங்கள் தான் கோபிப்பீங்கள். ஏன் தெரியுமோ, சூடு கண்டும் பூனை அடுப்படியில் படுக்குதுன்னு சொன்னால் அது நீங்கள் தான். மிகப்பெரிய உதாரணமாக உங்களை சொல்லலாம். அதனால் நீங்கள் கோபிச்சிடாதேங்கோ. நான் சொல்ல போகிறதில் இருக்கக்கூடிய கருத்துக்களில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டணும். ரெண்டாவது, இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற விடயங்களில் ஏதாவது அவதூறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. மூன்றாவது, இந்த காணொலியில் நான் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நடைபெறாததை சொல்கிறேன் என்றால் நடந்ததை நீங்கள் சொல்லுங்க. நாலாவது, வீடியோவிலே சொல்கிறேன்னு கேளுங்க. மனைவியையே அவளை குப்பிய கடிக்க சொல்லு, அப்படி குப்பிய கடிக்க என்ன இருந்தாலும் அதை போடு என்று சொல்லி ஆர்டர் கொடுத்த தேசிய தலைவர் சம்பந்தமாக பார்க்க போறோம். பாப்போம். ஏன் நீங்க தேசிய தலைவரை பற்றி நான் வீடியோ போடுறீங்க, தேசிய தலைவருக்கு வீடியோ போடுறால வியூஸ் கூல் பண்றதால வீடியோ போடுறீங்களா? முதலாவது கேள்வி. அது ஒன்றும் இல்லை ராசா. உங்களுக்கு இப்போ போன காலங்கள், அதாவது உங்களோட கடந்த வருஷம் உங்களோட யூடியூப்பில் எகிரி கொண்டிருந்த வியூவர்ஸை பார்க்கலாம். 25,000, 35,000, 15,000, 20,000 இப்படி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 5,000, 6,000, 4,000, 2,000 இந்த வியூவர்ஸுக்கு காரணம் நானே. என்ன சொன்னால், நீங்கள் யாருன்றதை அழகாக மக்களுக்கு ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்ததால மக்கள் கச்சப் பண்ணினதுக்கு பிறகு உங்களை பார்க்குறத விட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த யூடியூப்பை முடக்கி அதுக்கு பிறகு கூட என்ன முடக்க இல்லாமல் இப்போ வரைக்கும் கத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னு நினைக்கிறீங்கள்? சரி, உங்களோட கதையை கேட்போம் முதல்ல, அதுக்கு பிறகு மிச்சத்தை வருவோம். இதில் நான் சொல்ல போகிற விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் கடந்த கால அரசியல், இந்த அர்ஜுனா ராமநாதன் அரசியலுக்கு வந்தது பிறகு நடந்த நிகழ்வுகள், அதே நேரம் அரசியலுக்கு அப்பால் இப்போ இந்த காணொலியை பார்க்குறார்கள் பலர் சிறுவர்களாக இருந்த காலம், அதே நேரம் தாயின் கருவில் உருவாகாமல் இருந்த காலம், எல்லாவற்றையுமே கொஞ்சம் அலசி கொண்டு வர போகிறேன்.
பார்த்து காணொளியினூடாக உங்களுக்கு என்ன விளங்குதோ அதை சொல்லுங்க. அவ்வளவுதான். கேள்வி வந்து எனக்கு கேள்வி கேட்டே பழகிது. சின்ன நேரத்தை இப்படிதான் சரிதானே. ரெண்டாவது கேள்வி நீங்க நேரம் பாத்தீங்க தானே அதை. இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது என்ன, அடுத்த மாநசபை தேர்தலுக்கு தேசிய தலைவர் பற்றி கேட்டாதான் கழிச்சாதான் கொஞ்சம் வாக்குகள் வருமா. நீங்க தான் நாமல் இந்த ஃப்ரெண்ட் ஆச்சு, நாமளோட நீங்க 45 நிமிஷம் கலப்பீங்களே. இது மூன்றாவது கேள்வி. என்ன ஆக போறியா? இப்ப உங்கள்ட்ட யாராவது கேட்டவையோ இல்ல இப்படியான கேள்விகள் வருமென்று சொல்லி நீங்களா யோசிச்சு போடுறீங்களா? வேற என்னடா கேட்க போறீங்கன்னு கேட்கறத பார்த்தா கேட்ட மாதிரி தெரியல. நீங்களா யோசிக்கிறீங்களேன்னு சொன்னா உங்களை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சு கொண்டதால மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகள் என்னன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணி போடுறீங்க என்றது விளங்குது. சொல்லுங்க ராசா, உங்களுடைய கேட்போம். தமிழ்ல விடுதலை புலிகளை விற்கிறீங்க, தமிழ்ல விடுதலை புலிகளை விற்காம நீங்க உங்களோட பாட்டுல ஏதாவது நல்ல விஷயத்த கதைக்கலாம் தானே. இது 4வது கேள்வி. 4 கேள்விக்கு தரமான கேள்விகள். ஆனா ஒரு தரம் உங்கள்ட்ட கேட்கல என்ன செய்யறீங்க, ஆரம்பத்துல இருந்து உங்கள்ட்ட அதைத்தான் எல்லாருமே கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு காணொலியிலையும் கருத்துக்களாக வந்து கேட்கறது எல்லாமே அதுதான். ஆனா நீங்கள் அதுக்கு பதில் சொல்றது இல்லை. நீங்கள் என்ன செய்யறது தெரியுமோ, அந்த ஐடியல் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி விடுறது. உங்களுக்கு வந்து ஒரு போன் அந்த பொப்கோனுக்களால வெடிக்கிற மாதிரி ஒரு பூபரிஸ் வர மாதிரி ஸ்டிக்கர், இல்லைன்னா ஒரு ஹார்ட் இந்த ஸ்டிக்கர், இல்லைன்னா சூப்பர் டாக்டர், வாழ்த்துக்கள் டாக்டர் அப்படின்னு வர கொமெண்ட்ஸ்களை மட்டும் விடுறது. உங்களோட ஹார்ட் ரியாக்டே அதுக்கு கொடுக்குறது. மற்றும்படி ஆதாரத்தோட வந்து கேட்கறவங்க எல்லாத்தையுமே வந்து பிளாக் அடிக்கிறது. என்ன சரி வாங்க நீங்க கதைங்க, உங்களோட கதையை கேட்போம். சாம்பரைக்கும் அந்த மனுஷரை நினைச்சு போட்டு வாழ்ந்தாலே அதே பெரிய ஒரு புண்ணியப்படம். நீங்க கோயிலுக்கு போக தேவையில்லை, பெரிய பெரிய கோயில்கள் கட்ட தேவையில்லை, அம்மனுக்கு கிடா வெட்ட தேவையில்லை. அவங்க என்னதுக்காக போராடினாங்கன்றத மனசுல ஞாபகம் வச்சிருந்தாலே அது 1000 கோயில்ல போய் கும்பிட்டு பிரதிஷ்டை அடிக்கிறதுக்கு சமம். சரி, இதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் முக்கியமா உங்களோட பிஏயும் உங்களோட இன்னும் 2 பேர் வரைவி நம்ம காலுகள் மாதிரி பெரத்துறை இருந்தோரால் சாவச்சேரி இருந்தோரால் இந்த 4 பேர் முதல் நான் கண்ணாடிக்கு முன்னால் ஒன்றுதோ திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. அவற்றை பேரை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும் தாசா. சரி, அந்த தகுதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தகுதி என்னன்றதை இந்த காணொலியில நான் சொல்றேன், கேட்போம் வாங்க. இல்ல ஏன் இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன உங்களுக்கு தமிழ் விடுதலை புலிகள் தேசிய தலைவர் பிரபாகரன்ல அப்படி என்ன உங்களுக்கு பெரிய ஆர்ப்பு? அதுதானே, உங்களுக்கு என்ன அப்படி வந்தது? நீங்கள் தானே நீங்க சொன்ன மாதிரி நாமல்டி ஆளுன்றதை விட நீங்கள் தானே சிங்கள மக்களுடைய ஆளாச்சே. உங்களுக்கு என்ன வந்தது ஆர்வம்? அப்படி என்ன இயல்பு? அப்படி என்ன அவர் செய்தவர்? 2010ஆம் ஆண்டுக்கு பிறந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் 16 வயசு, 2000 பிறந்தது இல்ல 16 வயசு பிள்ளைகளுக்கு ஓட்டு இல்ல. இருந்தாலும் நீங்கள் யாருக்கு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்குது, சொல்லுங்க. 21 வயசு இங்கதான் இந்த முக புத்தகங்கள்ல சமூக வலையொலி தளங்கள்ல பேஸ்புக்ல நேரம் நிற்கிறார்கள். முக்கியமானது இதுதான் உறவுகளே. இந்த காணொலியை பார்க்குற பெரியவர்கள் உங்களுடைய இளம் தலைமுறைகளுக்கு இந்த காணொலி இருக்கா காட்டுங்க, பார்க்க சொல்லுங்க. பார்க்கட்டும், அவங்க கொஞ்சம் பெம்பலாகவும் இருக்கும், அதே நேரம் விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் ஒருவா காட்டுங்க, பார்க்க சொல்லி அதை பார்க்க மாட்டோம் என்று சொல்லி அடம் பிடிக்கிறவங்களுக்கு காட்டாதீங்க. விருப்பம்னு சொன்னால் பார்க்கணும்னு சொல்லி ஒரு தட்டி விடுங்க. தயவு செய்து இளைஞர்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்யுங்க. அதே நேரம் இந்த காணொலியை பார்க்குற இந்த அன்பு தம்பிமார், தங்கச்சிமார், அண்ணன்மார், அக்காமார், இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் ஒரு பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஆத்மீகமான கருத்துக்களை எழுதுங்க. தேவையில்லாத வசப்புகளை எழுத வேண்டாம். தயவு செய்து உங்களுடைய ஆத்மீகமான கருத்துக்களை எழுதுங்க. அது சரியாக இருக்கோ தவறாக இருக்குன்றது அடுத்த கட்டம். ஆனால் உங்களோட கருத்துக்களில் வந்து ஆதாரங்கள் அல்லது இந்த காணொலியில் வந்து சேர்க்க வேண்டிய விடயம், தவிர்க்க வேண்டிய விடயம் ஏதாவது இருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அதை மட்டும் சொல்கிறேன். அதே நேரம் இந்த அர்ஜுனா ராமநாதன் மாதிரி சூப்பர் டாக்டரை மட்டும் விட்டுட்டு மிக எல்லாத்தையும் அழிக்கிறாள் இல்லை, நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இவதான் பல விடயங்களை எங்களுக்கு படிப்பிக்கிறார்கள், எங்களுக்கு சொல்லித்தாராங்கன்னா படிப்பிக்கிறேன்னு சொல்லத்தான் ஞாபகம் இருக்கு. இந்த காணொலி கொஞ்சம் லெந்தா தான் போகும். லெந்தா போகுதுன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போனால் அது கூட பிரச்சனை. ஆனால் பார்க்கணும்னு நினைச்சா பாருங்க. 86ஆம் ஆண்டு பிறந்து இந்திய நாமியையும் கண்ணால பார்த்து 86ஆம் ஆண்டு நீங்கள் பிறந்த நீங்கள் இந்திய நாமியை கண்ணால பார்த்த நீங்கள் உங்களுக்கு அப்போ 2 வயசு 1 வயசு 3 வயசுக்குள்ளதான் இருக்கும். இந்திய நாமி இங்கே இருந்த டைம் 86 நீங்கள் பிறந்ததுண்டா இந்திய ராணுவம் இருந்த டைமுக்குள்ள உங்களுக்கு 1 வயசு 2 வயசு 3 வயசுக்குள்ள தான் இருக்கும். ஓமோ இல்லையோ? சரி, அந்த டைமில் நீங்கள் பார்த்து அறிந்த சொல்லுங்க. இந்த சரடா போய் வாழ்ந்து எல்லாம் செஞ்சாலும் படியே வந்து அவன் 4 விஷயத்தை சொல்லி கேட்கும். அட மெண்டல், இதே காலகட்டத்துக்குள்ள தான் நீயும் வாழ்ந்துருக்கிறா. என்ன காரணம்னு சொன்னால் 2 வயசு 3 வயசுல உனக்கு ஒன்றுமே விளங்காதாங்க, என்ன நடக்குதுன்றதே விளங்காது. இதே காலகட்டத்துக்கு நானும் வாழ்ந்தேன். அந்த டைமில் என்ன நடந்தன்றது எனக்கே தெரியாது. ஒரு இன்சிடென்ட் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். என் அப்பாவுக்கு 2 காதுக்குள்ளேயும் பேனை வச்சு அடித்து
அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இந்திய ராணுவம் இருந்த காலத்தில் எத்தனை விதமான அட்டூழியங்கள் நடந்தது. அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடந்து வலியோட வேதனையோட வைத்தியசாலையோட இல்லாமல் ஓடி திரிஞ்ச நேரம் நான் விளையாடி கொண்டு தெரிஞ்சேன். நான் என்ன காரணம்னு சொன்னால், சின்ன பிள்ளை எனக்கு இது விளங்காது, பால் குடி மாறா பிஞ்சு பாலகன். ஸோ அதனால் நீங்கள் படிப்பிக்க வேண்டாம், உங்களோட கதையை சொல்லுங்க கேட்போம். ஸோ எங்கள்கிட்ட இந்த இளமாக்கள் கேட்கறது தேசிய தலைவரை பற்றி கதைக்கிறீங்க, சரி, நீங்கள் தான் பாராளுமன்றத்தில் தேசிய தலைவர்களை பற்றி கதைச்சிங்க. நீங்கள் நானா இருந்து வேற யாராவது இப்படி காய்ச்சி விடுறது அப்படிதான் கேள்வி. மாவீரருக்கு இது வரைக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா அர்ச்சுனானே? இல்ல, ஏன்னா உங்கள்ட்ட தான் வெளிநாட்டுக்காரெல்லாம் கிணவே காசு அனுப்பினேன். வாரமாறு திருப்பி கேட்போம். இதை என்னது வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா அர்ச்சுனானே? வேற யாராவது இப்படி காய்ச்சி விடுறது அப்படிதான் கேள்வி. மாவீரருக்கு இது வரைக்கும் வீடு வேற யாரே இப்படி கதைச்சு கொண்டு இருந்தா இதுதான் கேள்வி. அதாவது இப்ப அர்ச்சுனா ஒரு ஆள், இன்னொரு ஆள் கேட்க போறாருன்னு அர்ச்சுனா அண்ணன், நீங்கள் இப்படி போராளிகளை பற்றி விடுதலை புலிகளை பற்றி கதைக்கிறீங்கள் தானே, நீங்கள் இந்த போராளிகளுக்கு விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகளுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுத்த நீங்களோ வாழ்வாதாரம் கொடுத்த நீங்களோ கேட்க போயினமா, அதுக்கு வேற ஏதோ சொல்ல போறாராம். கேட்போம் ஒரு கைனண்ட என்ன கட்டி கொடுத்துருக்கீங்களா அர்ச்சுனானே? இல்ல, ஏன்னா உங்கள்ட்ட தான் வெளிநாட்டுக்காரெல்லாம் கிணவே காசு அனுப்பினமே. மாவீரருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் தானே, நீங்கள் மாவீரர்களை பாதுகாக்கலாம் தானே? நல்ல கேள்வி. உண்மையாவே நான் என்னன்னா நல்ல கேள்வியா கேட்கிறேன். இந்த 2 வருடங்கள்ல நான் மாவீரர்களுக்கு என்ன செய்யறேன், ஆனால் இந்த தேங்காய் சதீசன் மாறு இந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் என்ன செய்த? நீங்கள் மாவீரர்களுக்கு தயவு செய்து அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிக்கிற உறவுகள், அர்ச்சுனா ராமநாதனுக்காக காணொளி செய்கிற யூடியூபர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இருக்கு அடி. வெயிட் பண்ணுங்க, மாகாண சபை தேர்தல் அறிவிக்கட்டும். உங்களுக்கு இருக்கு தரமான சம்பவம், வெயிட் பண்ணுங்க. இப்போ எங்களோட ராசா குருவா கதைச்சி போட்டு வாரேன். கனகாலம் வீடியோவோட இல்லை, உப்பு சாப்பு இல்லாமல் கணக்க கொம்பேறி போய் நிற்கிறார். வார ஞாபகம் இருக்கு. மற்றவங்க மறக்கலாம், என்ன ஃபாலோ பண்ற உறவுகள் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இந்த மானிப்பாயில இருந்து ஒரு அம்மா பிரதேச தேர்தலுக்கு உங்களோட கட்சியில வேட்பாளராக நின்றவா, சரியா? அந்த நேரம் அந்த அம்மா காசும் தந்து உங்களுக்கு, நீங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்க உறவுகள்கிட்ட கேட்ட நீங்கள் வேட்பாளர்களுக்கு காசு கண்ட காசு வேணுமெண்டு, அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்த காசை சூக்கேஸில் பேக்கில் தூக்கி காட்டினீங்கள். ஒரு யூடியூபருக்கு இங்கே காசு வச்சிருக்கிறேன்னு காட்டினீங்கள். அதுக்கு பிறகு அந்த அம்மாட்டையும் காசு வாங்கினீங்கள். 8000 ரூபா அந்த அம்மா தந்தவா, சரியோ? அதே மாதிரி அவர்கிட்ட அவாண்டி அந்த வட்டாரத்துக்கு இருக்கிற கனவேர் காசு தந்தவ. அந்த காசு ஏமாற்றப்பட்டு அவள் வேட்பாளராக நிராகரிக்கப்பட்டதாலே அவள் ஊடகத்தில் ஒரு கேள்வி கேட்ட நேரம், இந்த தேங்காய் சதீசன் நீங்கள் சொல்கிற ஆள் உங்களுக்காக பொங்கி எழுந்து அந்த அம்மாவை கேளாத கேள்வி கேட்டவர். அந்த அம்மாவை பல வகையில் குற்றஞ்சாட்டினவர். கடைசியாக அந்த அம்மா வழக்கு போட போகிறோன்னு போனதுக்கு பிறகு அந்த அம்மா அந்த காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டவர் அந்த தேங்காய் சதீஷ். ஆனால் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளனாக மிகப்பெரிய ஒரு போர்க்கொடி தூக்கின ஒரு நபர். எங்களுக்கு அது தெரியும், என்ன ஃபாலோ பண்ற உறவுகளுக்கு தெரியும். என்னையே அந்த மனுஷன் 4 கேள்வி எப்படி கேட்டதுன்னு. சரி வாங்க. இந்த தேங்காய் சதீஷ் என்கின்ற ஒரு நபரால தான் எனக்கு இந்த மாவீரர்களையோ போராளிகள்லையோ இருந்த நட்பு இதெல்லாம் ஈர்ப்பெல்லாம் இவங்களால தான் எனக்கு சிதைக்கப்பட்டது. பாரம் பாருங்கோ, மாவீரர்கள் போராளிகளில் இருக்கிற அதாவது மகத்துவம் அல்லது அவர்களில் இருக்கிற அந்த மதிப்பு சிதைக்கப்பட்டது யாரால என்று சொன்னால், இந்த தேங்காய் சதீஷ் என்ற ஒரு நபரால். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு நபர் உங்களுக்காக ஊடகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு உங்களோட கட்சியின் ஊடக பேச்சாளர் மாதிரியே அவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டிருந்த நபர் உங்களுக்கு எதிராக மாறினதால உங்களுக்கு போராளிகள் மேலே மாவீரர் மேலே இருந்த மதிப்பு கெட்டுப்போச்சு, சிதைஞ்சு போச்சு. உங்களுடைய அப்பாவையும் ஏதோ ஒன்றெல்லாம் சொல்கிறீங்க, உங்களுடைய அண்ணாவையும் ஏதோ ஒன்றெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த தேங்காய் சதீஷாலே எல்லாமே சிதைஞ்சு போச்சு. வாரம் போராடி வாரன் வா சதீஷால் ஒரு ஞாபகம் இருக்கா? பிராசன் நான்கதாஸ் எல்லாரும் மும்மூர்த்திகள் இவதான் பிரகாஷ், ஜெகதீஷ், அர்ச்சுனா, இந்த 3 மும்மூர்த்திகள். அவ ஸ்ரீதேவி, இந்த 4 பேர் தான் ஒரு கட்சி. வாங்க, கால் இல்லாத தான் விடுதலை புலி போராளி என்று சொன்னதுக்காக தேங்காய் சதீஷ் இப்படி கொண்டு தெரிஞ்சினேன். ஏன் சொன்னதுக்காக கொண்டு தெரிஞ்ச? நீங்கள் நானும் நாளைக்கு முன்னாள் போராளி கொண்டு தெரிவிங்களோ? இல்லை வேறு யாக்களார அது நானும் முன்னாளை போராளி என்று சொன்னால் கொண்டு தெரிவிங்களோ? இல்லையே, இது பொய்யல்லோ அர்ஜுனா நீங்கள் சொல்றது. முன்னாள் போராளி என்று சொன்னதுக்காக கொண்டு தெரிஞ்ச நீங்களோ? இல்லையே. அந்த மனுஷன் சாவகச்சேரியை வச்சு செய்த சம்பவங்கள் தரமான சம்பவங்கள். உங்களுக்கு ஆதரவுக்காக நிறைய யூடியூபர்ஸுக்கு நிறைய ஊடகங்களுக்கு
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று எல்லாரையும் வச்சு சம்பவம் செய்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு விலையை உருவாக்கி தந்தது அந்த தேங்காய் சதீஷ் என்று நீங்கள் சொல்கிற அந்த சதீஷ் என்ற வியாபாரி. அவருக்கு காலம் மேலாது. அந்த மனுஷனுக்கு புலம்பெயர் நாட்டிலிருந்து உங்களை ஆதரிக்கிற ஆட்கள்கிட்ட ஒரு குழு கொஞ்சம் காசை சேர்த்து உங்கள்கிட்ட தந்தது. அந்த காசை சதீஷுக்கு கொடுங்க உண்டு. அந்த காசும் நீங்கள் இன்னும் சதீஷுக்கு கொடுக்கலன்னு சொல்லி அந்த மனுஷன் கவலைப்படுது. நீங்கள் சொன்னீங்களாமே ஒரு தூவானம் எத்தது மழை காலத்தில் அந்த மனுஷன் அதில் இருக்க இல்லாது வீல் சேரில் திரிகிற மனுஷன், காலம் இல்லாத மனுஷன் உதவி செய்யும் கொண்டு கேட்ட நேரம் காசு வந்ததா, அந்த காசும் இன்னும் நீங்கள் கொடுக்க இல்லையாமன்னு சொல்லி ஒரு கதை. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, சதீஷ் சொன்னது அது. சரி, வேணும்னு சொன்னால் அவற்றை வாயாலே அதை சொல்ல வச்சு நான் உங்களுக்கு காணொலி வேணும்னாலும் போடுவேன், அது வேறு. ஆனால் இப்போ வாங்க உங்களோட விஷயத்தை கேட்பேன். நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்றதை முதல் கேட்கணும். என்னன்னா, இப்போ மாகாண சபை தேர்தல் வரப்போது உறவுகளே. இந்த மாகாண சபை என்னென்னு சொல்கிறேன்னா, நான் போன வருஷம் உங்களுக்கு சொல்லி கொண்டு தான் மாகாண சபைக்கு வேறு புத்தி முறையே இல்லை, மாகாண சபை தேர்தல் இந்த முறை இல்லை என்று சொல்லி நான் சொன்னேன். கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் அதை கைவிட்டுட்டு தண்டை வாட்டுக்கு தண்டை வேலையில் பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ திருப்பி இப்போ ஒரு மாகாண சபை என்ற அந்த அலை வீசப்படுறதால திரும்ப தொடங்கி விட்டார் தண்டை வேலையை. இதுக்குள்ள விட்டால் உழைக்க இல்லாதன்றது அவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் செம்மணிலேயே உழைச்சால் தான் இவர். சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, காணொலியை பாருங்க. வடிவா ஞாபகம் இருக்கு. இந்த மனுஷனை கூட்டி கொண்டு தெரியாதவன் இல்ல. ஓ, இவர் வெத்தில சப்புறவர் இதன்றவர் எல்லாம் நீங்கள் ஒரு காணொலி போட்டு நீங்கள் காருக்கு இருந்து வெத்தில சாப்பிட்றதாம். உங்களுக்கு அந்த வெத்தில மனம் பிடிக்காதாம். வெத்தில மனம் பிடிக்காத தண்ணி அடி ராசா. வெளிநாட்டில் எல்லாம் போயிருந்து சேராயம் குடிக்கிறீங்க, பியர் குடிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. காணொலிகளே பார்த்துருக்கிறோம். மேலும் கூட கன காணொலியில் நீங்கள் டிம்மில் 2 வீடியோ போட்டதே பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் வெத்தில மனம் உங்களுக்கு பிடிக்கல. சரி, காருக்குள்ள வெத்தில மனம் பிடிக்காத அது இருக்கலாம். ஏசி மனத்துக்கும் வெத்தில மனத்துக்கும் குமட்டை பார்க்கும் கனவே இருக்குது. அப்படி உங்களுக்கு குமட்டை பார்த்துருக்கலாம். அதை நீங்கள் எப்போ பார்த்துருக்கணும், எப்போ இதான் இருக்கணும். அதனால் காருக்கு ஏற்றிக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்து கொண்டு தெரிஞ்சவங்களை என்னதுக்காண்டி சகித்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக அந்த நாத்தத்தை சகித்து கொண்டு நீங்களே வாங்க. இப்போ வெத்திலையும் சப்பி கொண்டு பான்பராக திண்டு கொண்டு காரில் 2 கையிலையும் காலையும் பிடிச்சி தூக்கி கொண்டு நாங்கள் எல்லாம் செஞ்சாங்க. நாங்கள் ஏறாத படியில் எல்லாத்தையும் 4-5 பேர் சேர்ந்து ஏற்றி கொண்டு போனாங்க. கடைசி என்ன நடந்தது, வெறி கூட்டி ஒரு ஆப்பிள் போனவளுக்கு புலட்காரன் தமிழ் பாக்ஸ்காரன் அனுப்பின போனுக்காண்டி எங்களையே கேவலம். இந்த தமிழ் பாக்ஸ் ஒரு வார்த்தையை சொன்னீங்க இடையில. நீங்கள் தமிழ் பாக்ஸ் சொல்லி போட்டு புளட்டோ டெலோவோன்னு சொல்றீங்க. இந்த தமிழ் பாக்ஸ் உங்களுக்கு கடந்த பிரதேச சபை தேர்தல் நேரம் ஒரு தொகை பணத்தை உங்களுக்கு அனுப்பினதாகவும், அதுக்கு பிறகு தேர்தலுக்கு முதல் நாள் இரவு ஒரு யூடியூப்ல நேரலையை போட்டுட்டு இருந்து அவங்க எல்லாரையும் துரோகிகள் என்று நீங்கள் வித்ததையும் ஒரு காணொலியா பார்த்த நாங்கள். ஐயா அர்ஜுனா ராமநாதன் அவர்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இந்த தமிழ் பாக்ஸ், இந்த புளட்டோ டெலோவோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் அனுப்பிய பணம் நீங்கள் திருப்பி அனுப்பிட்டீங்களா அவங்களுக்கு? நீங்கள் மானஸ்தன், அவர்கள் எல்லாருமே துரோகிகள். துரோகிகள்கிட்ட இருந்து வந்த பணம் இந்த மானஸ்தனுக்கு தேவையில்லை தானே? திருப்பி அனுப்பிட்டீங்களா மானஸ்தன்? மானஸ்தன் திருப்பி அனுப்பிட்டீங்களா மானஸ்தன்? மானஸ்தன் அந்த சதீஷுக்கு வந்த காசை கொடுத்துட்டீங்களா மானஸ்தன்? மானஸ்தன் சொல்லுங்க மானஸ்தன். அதை சொல்ல மாட்டீங்கள் மானஸ்தன். நீங்கள் சொல்ல மாட்டீங்கள் மானஸ்தன். நீங்களை போல கேவலமான சுத்தவான் யாருமே இல்லை மானஸ்தன். சொல்லுங்க, நீங்கள் கேட்போம். இதுக்கு பிறகுதான் உண்மையை சொல்லியிருக்கேன் கொண்டு வந்து அல்லது முன்னிறுத்தி கதைக்கிறது அல்லது இந்த இந்த மாதிரியான கலசடைகளை நீங்கள் கலசடைகள் என்று சொன்ன கனவேர் இங்கே இருக்கிறேன் ஐயா. நீங்கள் கலசடைகள் என்று கனவேரை சொன்னீங்கள். ஆனால் நீங்கள் கேவலம் கட்ட கலசடை. ஒரு உதாரணம் சொல்லட்டே, படிக்கிற காலத்தில் டீச்சருடைய பேரையும் ஒரு பிரின்சிபல் படத்தையும் ஒட்டி கக்கூசியில் படம் ஒட்டி வச்சால் தானே நீங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களே. இது ஒரு பேரங்க இன்ட்டு காலேஜுக்கு ஃபஸ்ட்டாக ஜெஃப்னா இன்ட்டு காலேஜ் பாஸ்கெட் பால் கோர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவார்டை களத்தையும் வெட்டி எங்களோட பிரின்சிபல்கிட்ட களத்தையும் வெட்டி ஒரு ஒரு அந்த பலான படம் என்று சொல்லுவாங்க. பலான படத்தின தலையில் ஒட்டி பாத்ரூமில் ஒட்டி விட்டோம். ஒரு ஊடகத்தின் நேரலையில் இந்த விஷயத்தை சொல்கிறாருங்கட சுத்தவான் மிச்செல்லாம் கழுசடைகள். கழுசடை என்று சொல்கிறார் இவர் மற்றவர்களை. இவர் இவ்வளோ கழுசடைகள் இந்த வீடியோவை பார்த்தா அவங்களை விளங்க. சரி கேட்போம், மற்ற கதையை கேட்போம். இந்த கழுசடைகள்னு சொல்கிறாக்களை சொல்கிறேன். இந்த உத்தவான் இருக்கா இல்லை, உத்தவான் கதையை இருக்கா கேட்போம். ஊத்தவாளி உத்தவான் கதையை இருக்கா கேட்போமா? அந்த ஒரு வகையில பாக்கைகளை சிறிய திருப்பியும் சொல்றேன், இந்த காணொலி நல்ல லெந்தா போகுது, ஆனா ஆரோக்கியமா இருக்கும். இந்த காணொலியை நீங்கள் யாராவது பைட்ஸா பாவிக்கிறனாலும் பாவிக்கலாம். ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு அதே நேரம் நல்ல ஒரு விழிப்புணர்வை தரத்துக்கான காணொலி தான் இது. வாங்க. சொன்னதுல ஒரு விதமான உண்மை இருக்கு. உண்மையான போராளிகள் எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நிக்கிறதே இல்ல. உண்மையான போராளிகள் வாயமொழி கொண்டிருக்கிறார்கள். சில கழுசடை எல்லாம் வெளியால
கத்திக்கொண்டும் குளறிக்கொண்டும் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கத்திக்கொண்டும் தெரியலன்றத. சரி, இப்போ ஸ்ரீதரன் சொன்னவராம் என்ன சொன்னால் உண்மையான போராளிகள் எல்லாம் செத்து போச்சுன்னா இப்போ சில கலசடைகள் காவாலிகள் இருந்தோண்டு தாங்கள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருந்து கத்தி கொண்டு குளறி கொண்டு தெரியுதாம். உள்நாட்டிலே பற்றி ஒரு அண்ணன் இருக்கிறார் கிளிநொச்சி ராமகிருஷ்ணாவா பேர் அவருக்கு. அந்த விழாண்டில் ஒரு வீடு கட்டுறாரு, அந்த ராமகிருஷ்ணா இருக்கிறார். வெளிநாட்டில் ரகுராமன் சொல்லி ஒரு அண்ணன் இருக்கிறார். எல்லாம் முன்னாள் போராளிகள் உண்மையான போராளிகள் செத்துட்டாங்கன்னு சொன்னவராம். அது உண்மையாமன்னு சொல்லி இவரே சொல்றார். உங்களோட 2 பேர், உங்களோட உடன் பிறந்த 2 பேர் உயிரோட இருக்கணுமே அர்ச்சுனா, உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும். என்ன அர்ச்சுனா நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முதல் அதை பற்றி யோசிக்கிறேன் இல்லையோ அர்ச்சுனா? நீங்கள் ஏதோ அடிச்சு விடுறது, வீடியோவை பார்க்குறவன் சூப்பர் டாக்டர் போடுறதை விடுறது, மற்றபடி யாராவது இதே மாதிரி கேள்வி கேட்டு ஏதாவது கொமெண்ட்ஸை போட்டா அதை மூடி அவனை ரிமூவ் பண்ணி போட்டு, இல்லை அவனை ஹைட் பண்ணி போட்டு, இல்லை கடைசி வரைக்கும் அவன் கொமெண்ட்ஸ் பண்ண இல்லாத மாதிரி அவனை பிளாக் பண்ணி விடுறது. நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் சூப்பர் டாக்டர். ஒரு தடவையில எங்கேயோ சிறிய சொல்லி கூட அது ஓரளவு பாக்கைகள்ல சரி மாதிரிதான் எனக்கு ஒரு கொஞ்சம் வீதம் தெரியும். ஆனா எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்கு விளங்கணும் தேசிய தலைவர் எப்படி அர்ப்பணிப்போட வாழ்ந்திருந்தா அதெல்லாம் கனவுல நினைச்சு பார்க்கல. அதான் நீங்கள் கனவில் நினச்சி பார்க்க தேவையில்லை அர்ஜுனா. காணொலிகளாகவே சமூக வலைத்தளங்களில் கணக்கு இருக்குது. இளம் தலைமுறைகள் பல அந்த காணொலிகளை பார்த்துருக்குது. உண்மையிலேயே அந்த உன்னத பிறப்பின் மகத்துவமும் தியாகமும் கனவேருக்கு தெரியும். எங்களோட இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களோட தம்பி மேர் தங்கச்சி மேருக்கு எல்லாம் தெரியும். அது தெரியாமல் செம்மணியில் வந்து ஒருத்தர் நிற்கல, அது தெரியாமல் சங்கீதனை கைது செய்ய வந்து நிற்கல, அது தெரியாமல் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய கோட்டில் கனப்படியங்கள் நிற்கிறாங்களே என்று உங்களுக்கு விளங்க இல்லையா? அது வரைக்கும் விளங்க இல்லையா? நீங்கள் தான் அந்த கோட்டில் இல்லை. உங்களுக்கு ராசா, உங்களுடைய அப்பா மகிந்தா, உங்களோட சகோதரம், உங்களோட மச்சான், அரசியல் நண்பன் நாமல் என்று நீங்கள் ஓடலாம். ஆனால் எங்களோட பிடியங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு அது விளங்க இல்லை ராசா, விளங்காம தான் கதைக்கிறீங்கள் ராசா. ஐயா உங்களுக்கு பின்னால் நிற்கிறாரு அந்த என்ன பேர் சாவகச்சேரி மெல்லிய என்ன பேர், அதுக்கு வாங்க விஷயத்துக்கு வாங்க, நீங்கள் வாங்க விஷயத்துக்கு வாங்க. ஸோ அந்த கதைக்கு முன்னம் நான் ஒரு டிக்டாக்குள்ள இது நான் இந்த கூட கண்டென்ட் தேடி எடுக்கிறது வந்து கண்டென்ட் கிரியேட்டிங் சரியான கஷ்டமான வேலை. விடியறவே இந்த கண்டென்ட் கிரியேட்டிங், ஏன் கண்டென்ட் கிரியேட்டிங்? ஒரு அரசியல்வாதிக்கு என்னதுக்கு கண்டென்ட் கிரியேட்டிங்? நீர் ஒரு யூடியூப்பில் உழைக்கிற ஒரு நபர், அதுக்கு தான் நமக்கு கண்டென்ட் கிரியேட்டிங் தேவை. டிக்டாக்கில் ஓடி போய் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட்டுக்கு தேடுறார், கண்டென்ட் தேடுறார். ஐயோ நீங்கள் எல்லா அரசியல்வாதிகள் மக்கள் சேவர்கள் வெக்கம் இல்லை அவங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு. கண்டென்ட் கிரியேட்டர்ன்ற ஒரு யூடியூபர் செய்கிற வேலை. ஸோ நீங்களும் ஒரு யூடியூபர்ன்றது எங்களுக்கு தெரியும். வருமானம் அப்படி போகுது. அந்த முல்லை சுயர் போட்ட வீடியோவை தூக்கி வச்சு நீர் ஒரு வீடியோ போட்டு அதுலேயும் ஒரு வருமானம் வருது. அந்த வருமானத்தில் யாருக்கு கொடுக்க போகிற உதவி நான் கேட்கல, ஏன் கேட்குறேன் இப்போன்னு சொன்னால் பின்னுக்கு அவர் கேட்பார். அப்போ பதில் சொல்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியில் இதையும் சொல்லி வச்சுட்டு போகிறோம். மக்களுக்கு என்ன சம்பந்தமாக சொல்லுவாங்க, எனக்கு கண்டென்ட்ஸ் இருக்குது. மாசபைக்கு வந்தா வீதிகளுக்கு என்ன செய்வேன் அது செய்வேன், இது 2 அக்கஜமா போடலாம். எனக்கு நீங்க வந்தா என்ன செய்வீங்கன்னு போடுவீங்க. விடயமாக மக்கள் அதை வரவணுமே முதல் பாக்குற விடயமாக 2 விடயங்களை ஒரு நாள் போடணும். ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ போடணும். என்னன்னா காசு வரும், டப்பா வரும். கோவப்படுவாங்க சின்னபடியே. இல்ல நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த அர்ஜுனா செம்புகள்கிட்ட எப்பாவது இருந்துட்டு இப்படியான காணொலிகளை பார்க்கல கடுப்பாகி நான் ஒரு வீடியோ போட்டா அர்ஜுனா வச்சு நான் உழைக்கிறேன்றீங்களா பிக்காளி பயல்களே? ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ 3 வீடியோ போட்டு உழைக்கிறாங்களா இந்த பரதேசி? நீங்கள் என்னடா செய்றீங்களா? அதை பார்த்துக்கொண்டு அப்போ யாரடா உழைக்கிறது? எங்கள்ட சனத்தின் வறுமையும் வலியையும் வேதனையும் வச்சு யாரா உழைக்கிறது? அதுவும் உங்களுக்கு விளங்க இல்லையா? இல்லை நீங்கள் இப்படி சொன்னா போல நாங்கள் அப்படி பொத்திக்கொண்டு இதுதான்டா என்னென்னு சொன்னால் இப்படி அர்ஜுனா வச்சு உழைக்கிறான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் பம்பி கொண்டு பேச விட்டுருவோம். முதல் எல்லாத்தையும் அவனை பற்றி கதைக்க மாட்டோம், அவரை பற்றி ஒற்று காணொலி கூட போட மாட்டோம், பேசாமல் இருந்துருவோம்னு நினைச்சிங்களா? எப்போ அடிக்கணுமோ அப்பப்போ செவிட்டை பற்றி அடிச்சுக்கொண்டே இருப்போம். மாநசபை தேர்தல் அறிவிக்கட்டும், சுற்றி சுழண்டு அடிப்போம். அதுக்கு முதல் இப்போ சும்மா சிம்பிள் சாம்பிளாக தாரோம் இந்த காணொலிகள் எல்லாம் பாருங்க, விளங்குதான்? நீங்கள் எல்லாம் அங்கே ஒருவர் காட்பேர் வச்சிருக்கார் முல்லைத்தீவில், அங்கேருந்து அவர் இப்போ என்ன கதிராமெல்லாம் சுற்றி திரிகிறார். பாசல் வந்ததாம் வெளிநாட்டிலிருந்து, அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக காணொலி போட்டதால வெளிநாட்டிலிருந்து பாசல் வந்தா. அப்படியே நாடும் நாளில் இருந்து அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக போட போறா பாசல் போடுங்கடா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து தேசிய தலைவரை நேசிச்ச அண்ணா ஒரு ஆள் எங்கேயோ ஒரு டிக்டாக்லயோ இங்கே ஒரு இடத்துல கழிச்சு ஒரு வாய்ஸ் கட்டுண்ட தேசிய தலைவரை படத்தோட போட்டிருக்காங்க. இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த காணொலி வந்து பல இடத்துல பலரும் போட்டு எங்கட படியங்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்து சலிச்ச ஒரு காணொலியை எதடா இன்றைக்கு கண்டென்ட் தேடி பிடிச்சி வச்சிருக்குது எங்கட ராசா. அதுதான் இந்த காணொலி. இந்த ராசா இந்த காணொலியில் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி போட்டு கணக்க விஷயம் பின்னுக்கு சொல்ல வர கேளுங்க.
சோ எனக்கு அதை போட வேண்டும் என்று தோணியது. ஓ, அதை போட்டுட்டு சிந்திக்க வேண்டும் என்று தோணிச்சு. தேசிய தலைவர் இத மாற இந்த காணொலியை நீ போட்டுட்டு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த காணொலியை நீ போட்டுட்டு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காணொலியை பார்த்த உடனே சிந்திச்சிருக்கணும். அடே, இவ்வளவு மகத்துவம் உள்ள மனுஷனை வச்சுத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மகத்துவம் உள்ள மனுஷன் பேரை பாராளுமன்றத்தில் கத்தித்தானே டப்பாவா கறந்து கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷன் பேரை சொல்லித்தானே என்ன நானே மறைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீ யோசிச்சிருக்கணும்டா. அதை விட்டுட்டு காணொலி போட்டு வர டப்பாவாக்குற உண்டு அந்த மகத்துவமான தியாகத்தை நினைச்சா உன்னுடைய அண்ணன், உன்னுடைய பெரிய அண்ணன், உன்னுடைய அப்பா மஹிந்த ராஜபக்ச வாரன் லைன்ல சாப்பிட்டு கொண்டிருந்தவர் நான் நேர கண்ணால காணல. மஹிந்த ராஜபக்ச அண்மையில போயிருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர் அவர் சாப்பிட்டவரே. மஹிந்த ராஜபக்ச சாப்பிட்டவரே. ஏன் அவர் அப்படியே அந்த இதுக்கு வர சொல்லி எதுக்கு பொது எதிர்கட்சியினுடைய கழுத்தர மீட்டிங் வர சொல்லி தான் நான் அது போனேன். அது மஹிந்த ராஜபக்சனுடைய மீட்டிங் எனக்கு தெரியாது. பட் பொது எதிர்கட்சி என்னால் எல்லாரும் வருவார்கள் தான் என்று தான் போனேன். அவருக்கு தெரியாது மஹிந்தாண்ட கூட்டம் என்று தெரியாது. இது பொதுவான எதிர்கட்சிகின்ற கூட்டம் என்றதால அவர் போனவர். நம்புங்க மக்களே, நம்புங்க செம்புகளே. ஸோ அதுல எல்லாரும் வந்திருந்தவர்கள், சாம சம்பந்த நாயக்கர்கள் வந்து எல்லாருமே வந்திருந்தவர்கள். அதுல மஹிந்த ராஜபக்சே என்ன கேட்டது பிரபாகரன் நேரம் பார்த்துருக்கீங்க. நான் இல்லை பார்த்தேன்னு சொன்னால 99% பார்க்கவே இல்லை. அந்த மனுஷன் வந்து கடவுள் மாதிரி நேரம் பார்க்கவே இல்லை. சரியான கஷ்டம். அப்படியா நீங்க அப்படி சொல்லவர். அப்படியாண்டவர் சாப்பிட்டு போனதுனால நாக்கு கூச இல்லையடா உனக்கு. இப்படி எல்லாம் போய் சொல்ல நாக்கு கூச இல்லடா. நாயே பரதேசி மெண்டல். கட்டள தளபதியா இருந்தது. கடுப்பாகுது மக்களே, கடுப்பாகுது மயிலாட்டு. இவன் இப்படி எல்லாம் கிடைக்கிறத கடுப்பாகுது மக்களே. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று மரியாதை கொடுத்து அர்ஜுனா ராமநாதன் அவர்களை என்று கதைச்சா இந்த பிரதேசி தனக்கு வாயில வந்தது எல்லாத்தையும் அடிச்சு விட்டு கொண்டிருக்குதா. அதை பார்த்து கொண்டிருக்கணுமா நாங்கள் நினைச்சு கொண்டிருக்குது. இதுக்கு விலங்கு இல்லை, இதுக்கு செவிட்ட பத்தி போடுறதுக்கான நாள் ஆகாது. பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கிறதால தப்பி தவறி தெரிகிறார் அம்மினி. விளங்கிக்கொள். நாங்கள் அள்ளி வாக்கு போட சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கணக்க கதையை ஞாபகம் வருது. கதைப்ப மாறுதலாம். இது எப்படியாக இருந்தாலும் அது மஹிந்த ராஜபக்சோட பண்ணி கொலை செய்யப்பட்டதா பாலச்சந்திரன் அல்லது வந்து சரத்வன் மக்களை கடுப்பாக்குற கதைகள் சில காய்ச்சி கொண்டிருக்கிறான். கேட்டு இல்லாதனால தட்டி கொண்டு போக போகிறேன். குரணைக்காதைங்கோ வந்து தண்டை வெறும் விளக்கு மாறு வெறும் விசுக்கோத்து தண்டை தேவைக்காக தண்டை லாபத்துக்காக தனக்கு காசு வரணும் யூடியூப்லன்றதுக்காக தேவையில்லாதெல்லாம் கதைக்குது. இதால் இதை தட்டி கொண்டு போகிறேன். தேவையான விஷயத்தை நான் காணொலியில் கேட்குறத மட்டும், அதாவது உங்களுக்கு சொல்ல வேணும் என்று யோசிக்கிறத மட்டும் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் கேட்டு கொண்டு அவசியம் எங்களுக்கு இல்லை. கேட்கல ஏதோ எல்லாம் செய்யுது. ஸோ அதனால் எங்களுக்கும் பொம்பளை பிள்ளையை பெற்று நாங்கள் குடும்பத்தோடு வாழ்கிற நாங்கள் சில விஷயங்களை தவிர்த்து கொண்டு வாழ்ந்து போகணுன்றதுக்காக சில விஷயங்களை பேசாமல் இருந்தாலும் இப்படியான விஷயங்களை இப்படியான கேட்கல சில நேரம் நாமல் ராஜபக்சோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அப்ப டிவி அடுத்தது மஹிந்தாவோட காய்ச்சல் இப்ப நாமல் ராஜபக்சோட கேட்கிறேன். அதுக்குள்ள டிடி இட்ஸ் அ குட் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். he said to me, so உமக்கு மஹிந்தா, நாமல், டிடி, சஜித், ரணில் இப்படி இந்த எங்கட சனத்துக்கு அவ்வளோ பெரிய தியாகம் செய்த வள்ளல்கள் எல்லாரும் உங்களோட சிநேதங்கள். அதால் நீர் எங்களுக்கு, அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன்ப்பா அந்த மாகாண சபை தேர்தலுக்கு வார ஆபத் பாந்தவர்கள் அனாதி ரட்சகர்கள் என்று அந்த கேட்டகரியில் இவர் தான் முதலாவதால். ஏன்னா இவருக்கு ராயபக்ச ஃபேமிலி, சஜித் ஃபேமிலி, ரணில் ஃபேமிலி எல்லாருமே வந்து இவருக்கு அவ்வளோ பெரிய நெருக்கமான உறவுகள் என்றதால இவர் எங்களுக்கு மிக வேண்டப்பட்ட ஆள். அப்படித்தானே சொல்றீங்க? சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன சொன்னால் தாங்கள் அந்த காலத்துல டிப்யூட்டி மினிஸ்டர் அறிக்கை இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடு நிறைய இல்லை, கணக்கு எம்பிமார் கோல் பண்ணி ஒவ்வொரு வடக்கில் இருக்கிற கிழக்கில் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு பெட்ரோல் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அங்கஜன் ராமநாதன் இல்லை, அங்கதான் ராமநாதன் மட்டும் இல்லையா தமிழ் எம்பிமார். சரிதானே? அதாவது வந்து இப்போ அர்ஜுனா ராமநாதன் சொல்ல வர விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாமல் வந்து சொல்லியிருந்தவர் நீ போவே இல்லையா மே 18க்கு விளக்கு ஏற்றம்னு சொல்லி கேட்டவராம். கேட்கக்குள்ள இவர் சொன்னவராம் நான் போகலன்னு சொல்லி எங்கட கஜேந்திரகுமாரிலேருந்து எல்லாருமே அங்கே அதுக்கு தானே போயினோம், நாங்கள் தானே காசு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னவராம். யாருக்கு? நாமல் இவருக்கு கஜேந்திரகுமாருக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னவராம். தான் போகலைன்னு சொல்லி ஏன் போகலை போவேன்னு சொல்லி கொடுத்தவராம் கேட்டவராம். அந்த நேரம் சரி ஓகே நானும் போடுறேன்னு சொல்லி போட்டு அந்த காசை வேண்டி கொண்டு தானே ஐயா இந்தியாவுக்கு போனவராம்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டவர். அப்போ வேண்டா தேடி பாருங்க. சரியோ
சரி, அதே மாதிரி தான் இப்போ ஒரு கதை சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இவன் சொன்னவையாம், இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் வந்து பெட்ரோல் செட்டு, அந்த டைமில் பெட்ரோல் செட்டுகள் வச்சிருந்த நேரம் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, அதுக்கு ஒரு காணொலி ஒன்று போடுறோம், தெளிவா பாருங்க மக்களே. அது மிகப்பெரிய முக்கியமா நீங்கள் பார்க்க வேண்டிய காணொலி. என்னன்னு எங்க சேனத்துக்கு மறதி கணக்கு, இந்த மறதியால மறந்து இருக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேணும்ன்றதுக்காகத்தான் அந்த காணொலியை போட போறேன். கட்டாயம் அந்த காணொலி நீங்கள் பார்க்கணும். என்னன்னு சொன்னா, அந்த காணொலியில் ஒரு அருமையான பாடல் இருக்கு, அந்த பாடலையும் பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு கருத்தும் பெறும், அந்த கருத்தையும் கேளுங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல விளக்கமா இருக்கு. உங்களை அர்ஜுனா செம்மல் எப்படியான ஆளுன்றது இப்போ கேளுங்க. சரி, இதெல்லாம் அவர் தன் காணொலி இதை நீங்கள் பண்ணணும்னு சொன்னா அவர்கிட்ட யூடியூப்ல போய் பாருங்க. இதில் நான் காணொலியில் சொல்ல வந்த விஷயம் என்னன்றதை மட்டும் தட்டி கொண்டு போறேன். ஓ, நீர் பிச்சை எடுத்துருப்பீர், கெஞ்சி கேட்டுருப்பீர். இதெல்லாம் நாங்கள் அடே மருத்துவ பீடத்தில் தெரிவாகி மருத்துவ பீட மாணவனாகி பல்கலையில் போய் கற்று ஒரு வைத்தியராக வந்ததுக்கு பிறகு ஒரு நியமனம் கிடைச்சி வர்ற நேரம் யாழ்ப்பாணம் வேண்டாம், ஏன் வடக்கே வேண்டாம், எனக்கு சிங்கள ஏரியாவுக்கு எங்கேயாவது தாங்கன்னு சொல்லி கேட்டால் நீர் ரணிலுக்கு ஒரு கடிதம் அனுப்பிறீரோ இல்லையோ? இப்போ ரணிலும் சொல்ல மாட்டார், நீரும் சொல்ல மாட்டார். ஏனெண்டா நீங்கள் எல்லாரும் இல்லத்தானே? நீங்கள் எங்கட ஆபத் பாந்தவர். சரி, இதான் அந்த காணொலியா இருந்த காட்டுறார். அதாவது வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னா, தேசிய தலைவருடைய மனைவி வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து கிளியராகி போகிறதுக்கு பொட்டமானவர்கள் கூட்டி கொண்டு போகிற நேரம் 2 சைனட் குப்பி கொடுத்துருந்துறா. மேலதிகமாக என்னென்னு சொன்னால், வர நேரத்தில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு ஏதாவது பிடிபட்டு அப்படி ஏதாவது நடந்தால் அந்த இடத்துல அவர்கள் வந்து சைனட் குப்பியை கொடுங்க. அப்படி அவர்கள் அதை கடிக்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த லெவலில் பாருங்கன்னு சொல்லி ஒரு பிஸ்டலும் கொடுத்து விட்டுக்கிறாமன்னு சொல்லி அந்த விஷயத்தை ஒரு ஆள் சொல்லியிருந்தார். அந்த காணொலி கனவேர் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம், ஓமோ இல்லையோ. அந்த காணொலியை இன்றைக்கு எடுத்து வச்சு எங்களுடைய ஆள் வந்து வீடியோ செய்து கொண்டிருக்கிறார். என்னத்துக்காக நினைக்கிறீங்கள்? வருமானம், கண்டென்ட். இதுதான் கண்டென்ட் இன்றைக்கு. இதான் அவர்கிட்ட கண்டென்ட் இன்றைக்கு. இதை விட வேற ஒரு பிரச்சனையும் மக்கள்கிட்ட பிரச்சனை ஒன்றுமே இல்லை பேசுறதுக்கு. அதாவது இப்போ இதான் அவர்கிட்ட கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்கு அவர் போட்ட வீடியோ தான் இது. சரி, இதில் இந்த விஷயத்தெல்லாம் தட்டி கழிச்சு கொண்டு போகலாம். என்னன்னு இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் சொல்றதை சொல்லுங்க ஒரு ஆசா கேட்போம். தலைவன் போல் இன்றைக்கு நாளைக்கு மனமே இல்லை. உண்மை கதை இல்லை. சரிதான். என்னென்றால் காட்டுகள்ல தலைவர் ஆரோட அண்ணாவினுடைய ஒரு குரல், அண்ணாவோட அந்த மனுஷன் 85 ஓடிய மனுஷன் அம்மா தான் எக்ஸாக்ட் டேட் வந்து தேசிய தலைவரை விமர்சிக்கிறாங்க. அந்த தேசம் நெட்டிய ஃபுல்லா ஊட்டியில் அதை விட்டு போட்டு ஓடிய மனுஷன் 85 ஓடிய மனுஷன் அம்மா தான் எக்ஸாக்ட் டேட் வந்து வாங்கினா அண்ணாக்கள்கிட்ட தான் எக்ஸ்ட்ரா டேட்டா கேட்குறாங்க. அண்ணாக்கள் தான் எல்லாம் புள்ளி விவரத்தோட வேலை செய்தாக்கள் அந்த காலத்தில். சரி, இந்த அண்ணாக்கள் மண்ணாக்கள்ன்ற இந்த அண்ணாக்கள் மண்ணாக்களை பற்றிய பெருமைகளையும் கொஞ்சம் சொல்கிறேன் இந்த காணொலியில் கேளுங்க. இந்த ஒரு சில வார்த்தையை கேட்டுட்டு கேளுங்க. இல்லை யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பார்க்குறீங்க? இதே மாதிரி தான் அப்பாவும் யார் அப்பாவும்டா? நீங்கள் யாரை சொல்றீங்க? உங்களோட ராமநாதன் அப்பாவை சொல்றீங்களா? sorry, நான் பக்கத்து வீட்டுக்காரர் நினைச்சிட்டேன். குறைக்காதீங்க, ஏன்டா நீங்கள் தான் நடுக்காத சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் அப்பாவை மட்டும் சொல்லி இப்போ ஞாபகம் வந்ததா? அப்பான்னு சொல்லி நீங்கள் சொன்னால் யாருன்னு சரி சொல்லுங்க. மாற திருப்பி என்னண்டு இதே மாதிரி தான் அப்பாவும் நிக்கட்டும். மக்களே, அர்ஜுனா ராமநாதன் அப்பா இள போராட்டத்தில் போராளிகளாக போயிருந்தார்களே கனவேர். எல்லாத்தையுமே விட்டுட்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி போயிருந்தார்களே. இவர்களை போனவர் நினைக்கிறீங்களா? இவர்களை போல இவரும் போனவர் நினைக்கிறீங்களோ? நஜிராதேங்க அப்படி தப்பு நான் சொல்லலே, அதை அவரே சொன்னவர். செம்மல் அர்ஜுனா ராமநாதன் சொன்னவர். என் அப்பா குடும்ப வறுமைக்காக சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர். அதுக்கு பிறகு என் அண்ணா குடும்ப வறுமைக்காக சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர். அதுக்கு பிறகு இன்னொரு அண்ணா குடும்ப வறுமைக்காக சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர். எங்க புலிகள்கிட்ட. இது அர்ஜுனா ராமநாதனே சொன்னது. வேணும்னா இந்த காணொலியில ஷோட்டா போடுறேன், அதே முருகா பாருங்க. இப்போ சொல்றாரு என்ன, தண்டி அப்பா குடும்பம் பிள்ளைகளை விட்டுட்டு அதுக்கு அதனை அர்ப்பணிச்சாரான். இந்த ரவுராமன் சொல்றான்னா, இந்த வரைக்கும் அவன் ஓலைகள் எடுத்துட்டு ஏலவர் படிச்சுக்கின்ற போது வீட்டுல கஷ்டம் என்பதற்காக தமிழ்ல காவல்துறையில போய் சேர்ந்தவன். அந்த நேரத்துல 2500 ரூபாயோ 3000 ரூபாய் சம்பளம் கொடுப்பார்கள். இன்றைய நேரங்கள் ஒரு நேரங்களில் சாப்பிடுற சாப்பாடு காசு உண்டு. மூன்றாவதுன்னா ஓய்லவெல்ல 70C இடம்பெயர்ந்து போய் அம்பாளத்துல இருந்த போது படிப்பு கஷ்டம் காரணமாக திருப்பியும் போய் பொருளாதார மேன்மையத்துல போய் சேர்த்து அப்பா கொண்டே சேர்த்து விட்டு அவரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம் வரும். இந்த படிப்புக்கான ஓலவெல்ல 70C
மேக்ஸுக்கு கிளாஸ் கொடுக்குறான், இப்பவுமே மேக்ஸுக்கு படிப்பிக்கிறான். அவனும் ஓலெவல் தான் படித்தவன். ஓஎல்லையே 70C 8 பாடமும் பாஸ் பண்ணி போட்டு மேற்படிப்பு படிக்க இல்லாமல் கஷ்டத்தின் நிமித்தம் போராட்டத்துக்கு போயிருக்கார். அதுவும் அப்படி அப்பா ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்த்திருக்கிறார். இப்போ மிகப்பெரிய தியாகம் செய்த குடும்பமாச்சு இந்த குடும்பம். வாங்கோ ராசா வாங்கோ. ஆனா விமர்சிக்கிறாங்க தேசிய தலைவரை இல்லை, நான் கேட்குறேன், உங்களை விமர்சிக்கிறாங்க, உண்மை கதை. தேசிய தலைவரையும் தான் விமர்சிக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் உங்களோட அப்பாவை நீங்கள் சொல்லிக்கல அர்ஜுனா ராமநாதன், எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னென்னு சொன்னால், உங்களோட அப்பா சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர், உங்களோட அண்ணா சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர், உங்களோட இன்னொரு அண்ணாவும் சம்பளத்துக்கு வேலைக்கு போனவர், நீங்களும் போயிருப்பீர்கள் சம்பளத்துக்கு. இங்கே சம்பளம் நல்ல சம்பளம் வருது, யூடியூப்பாலையும் ஃபேஸ்புக்காலையும், அதை விட பாராளுமன்றத்தாலையும். இதை விட்டுட்ட போறியல் போக மாட்டியல் என்றாலும் சொல்கிறேன். இந்த இன்றைக்கு அங்கவீனர்களாக உறவுகளே ஒரு ஷோட் இந்த காணொலி இருக்கா பாருங்க. சொன்னா நான் காயப்பட்டது இந்த முகமால கண்டல் பகுதி இல்லை கன்னத்துல இதுல 2 பீஸ் 6 பீஸ் இதுல ஏக்கர் மண்டை ஓடி இல்லை, உள்ளங்கையிலோட மண்டை ஓடி இல்லை. மண்ணுக்காண்டி போராடினேன். கடைசியில் இந்த நிலைமையில இப்படி இருக்கு. தடுப்பாலை இப்ப இருந்து வரைக்குல ஒரு கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வீரச்சாவு. இப்போ எனக்கு எடுத்தாலும் இன்னொரு ஆள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கணும். இல்லையா என்ன வாழ்க்கையில இப்படியே போயிட்டு எனக்கு முதல் காயப்பட்டு எழுபறிப்பட்டு இருந்தேன். இதில் தான் இப்போ குடிக்கிறதுன்ற சனிப்பா இப்போ இதில் உயர்த்தி இதில் இதுகளில் பாம்பு கடிச்சா கூட சரியான்னு சொன்னா உணர்வு இருந்தால் தானே தெரியும். ஒரு மாற்றுத்திறனாளியாகி மாறி ஊனமுற்றவராக மாறி ஒரு பம்பஸ் வாங்குறதுக்கே திக்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு முன்னாள் போராளி. இவர் போனது சம்பளத்துக்கு வேலைக்கு இல்லை, இவர் போனது சம்பளத்துக்கு வேலைக்கு போக இல்லை. ஆனால் இந்த செம்மல் அர்ஜுனா ராமநாதன் சொல்கிற அவற்றை அப்பா சம்பளத்துக்கு வேலைக்கு போனதுன்னு அவரே சொன்னவர், அண்ணா சம்பளத்துக்கு வேலைக்கு போனதுன்னு அவரே சொன்னவர். இந்த செம்மல் சொல்கிறார், கேளுங்கோ. நீங்கள் இந்த காணொலி நான் இதில் விட்டதுக்கு காரணம் விளங்கி கொள்ளணும். நீங்கள் உண்மை என்னன்றதையும் லைனில் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கள் பழைய அரசியல்வாதிகள் மட்டும்தான் கேவலமானவங்கள், துரோகிகள், அவங்கள் தான் எங்களை வச்சு இவ்வளவு காலம் பிழைச்சிட்டாங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களே. புதுசாக வந்த ராசா எல்லாரையும் ரொக்கெட் ராஜா மாதிரி தூக்கி எறிஞ்சு போட்டு வேறு லெவலில் உழைச்சி கொண்டிருக்காரு. உங்களுக்கு அதை விளங்க இல்லை. காணொலி வடிவா பாருங்க, மிச்சத்தையும் சொல்கிறேன். அந்த தேசம் நெட்டிய வாரன் ஒரு மனிதன். சரி, நீங்கள் தனிநபர் தாக்குதலாம், உங்களோட தனிநபர் தாக்குதலை நான் கேட்க மாட்டேன். கொலை செய்ய போறீங்களோ சொல்லணும். ஆனால் சிங்களவன் சொல்லிக்கான், இல்ல அவன் சொல்லது சிங்களவன் அந்த சொல்றதுக்கு உரிமை இருக்கு. என்ன ஜேவிபி எப்போவே வந்து இந்த அரசாங்கத்துல ஜனாதிபதியா மாறிக்கல தண்டை இனத்துக்காண்டி செத்தவங்க தொடர்பாக கதைக்கிறதுக்கு உரிமையே சிங்கள மக்கள் என்ன தந்திருக்காரு. அதுல ஒரு 20 கமெண்ட். ஆறடா உனக்கு உரிமை தாரத்துக்கு சிங்கள மக்கள் உனக்கு உரிமை தந்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாடா? அடே ஓரளவுக்கு யோசிக்கிறீங்களா? ஜென்ரல் நாலேஜ் இல்லையா உனக்கு? படிச்சனி டாக்டர் எல்லாம் வேற வீத்துறாய். நான் கேட்குறேன், என் அப்பாவை பற்றி கதைக்கிறதுக்கு, என் அப்பாவின் வரலாறை பற்றி கதைக்கிறதுக்கு, அல்லது என்னை சார்ந்தவர்களுடைய வரலாறை பற்றி கதைக்கிறதுக்கு எவனடா உரிமை உனக்கு தரணும்? அதை விட அவங்க சொல்கிறாங்களாம் ஜேவிபி இதில் இருந்த ஜேவிபின்னு அடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காகவும் ராஜபக்சர்களுடைய ஆட்சியை திருப்பியும் உருவாக்குறதுக்காகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளில் முதலாவது நபர் அர்ஜுனா ராமநாதன். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அடிக்கிற ஒவ்வொரு காணொலிகளையும் நைஸா தட்டி போட்டு போகணும் இந்த ஜேவிபிஐன்றதை குறிக்கோளாக வச்சிருக்கிறார். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல இதை தூக்கி வச்சிருக்கிறார். தவிர மற்றபடி இந்த சிங்கள மக்கள் அப்படி சொல்லவும் இல்லை, சிங்கள மக்கள் சொன்னாலும் அது பெரிய பேசு பொருளும் இல்லை என்றது இவருக்கு விளங்காமல் இல்லை, விளங்கும். ஆனால் விளங்காத மாதிரி எங்களுக்கு இது சிதம்பரம் அப்படியா இளைய தலைவர் திருட ஆரம்பிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இனமண்டைக்கு தலைவர் திருட ஆரம்பிக்கிற ஃபீல் பண்ணது என்னன்றா திருடுறது? உங்களை போல வாரவன் போறவன் எல்லாருமே கலசரியால தானே கிடக்கிறீர்கள். இருந்தவங்க தான் கேவலமானவங்கண்டா, புதுசா வந்த நீங்கள் அவங்கள விட கேவலமானவங்களா இருக்கிறீங்களே. அது பேயண்டா, இது பிசாசு. பேந்து என்னென்று நாங்கள் தேடுறது எல்லாமே வாரதெல்லாம் அப்படியே கிடக்கின்றீர்கள் என்னென்று தேடுறது. இதுதான் மக்கள்கிட்ட மென்டாலிட்டி. இன்றைக்கு மாகாண சபை தேர்தல்ன்ற விஷயத்தை யோசிக்க கூட மக்களுக்கு எல்லாருக்குமே மைண்டில் கிடக்கிறது என்னன்னு சொன்னா, யாருக்கு வாக்களிக்கிறது? தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நிற்கிற இல்லை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் அரசியல்வாதிகள் யாருக்கு வாக்களிக்கிறது, யாரை ஆதரிக்கிறதுன்றது பெரிய கேள்வியா கிடக்கிறதுக்கு காரணமே இருக்கிறதும் அப்படி வந்ததும் அப்படி என்றா என்னண்டா அவங்களுக்கு யோசிப்பாங்க. அப்ப அவங்க புதுசா இன்னொன்று எதிர்பார்க்கல, அது இன்னும் அப்படி வருமோன்றதான் இன்னும் அவங்களோட கேள்வியா நிற்குது. ஆனா வரப்போறவங்க முத்துகளா ரத்தினங்களா இருந்தா வரவேற்போம். இருந்தாலும் எங்களோட மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெளிவு இருக்குது. இப்ப அர்ஜுனா ராமநாதன் அந்த எல்லா விதமான சாகசங்களையும் இந்த 2 வருஷத்துக்குள்ள பார்த்ததால
மிக தெளிவாக இருக்கணும், சரியான வகையில் கொண்டு போகலாம், சரியான வகையில் வாக்களிக்கலாம் என்றதில் தெளிவாக இருக்கணும். ஆனால் அர்ஜுனா ராமநாதன் நீங்கள் நினைச்சிடக்கூடாது உங்களுக்கு ஓட் விழும். ஏனெண்டா உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்த பிரதேச தேர்தலில் உங்களுக்கு அமோகமான வாக்கு விழுந்ததுங்க தெரியுமே. நீங்கள் 2 இடங்கள் எல்லாம் அமோகமான வாக்குகள் வந்து அங்கே எல்லாமே உங்களோட கட்சிக்காரதான் தவிசாளர் என்ன ஆட்சி அமைச்சிருக்கிறீங்களாம் அறிஞ்சினான். சரி, உங்களோட கதையை கேட்பாங்க. தலைவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு தானே ஃபீல் பண்ணது. இப்ப போனும் வந்து வாட்ஸ்அப்பும் வந்து இமோவும் வந்து ரூம்களும் வந்து ரூம்ல கொண்டே நெத்திரோண்டு எழும்பலாமண்டு வந்தா அப்புறம் அதெல்லாம் அந்த ஆசையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்ப ஃபீல் பண்ணது இனத்துக்கு ஒரு தலைவர் இருந்தா நல்லா தான் இருந்திருக்கு. சோ அப்படி நீங்கள் அர்ஜுனாவை தேடுற காலம் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அது